கேக்குதாம்மா? கேக்குது டாக்டர். குங்குமப்பூவை பால்ல கலந்து சாப்பிட்டா குழந்தை சிவப்பா பிறக்குமா டாக்டர்? அதெல்லாம் ஜெனடிக்ஸை பொறுத்துமா. ஆனா நல்லா சாப்பிடு, புரியுதா? ஓகே டாக்டர். கேட்டியா? இல்ல கேட்க வேண்டியதானே? கேளு. மேடம், குழந்தை நல்லா வளர்ந்துருக்குங்களா? growth எல்லாம் நல்லா இருக்குங்க. அப்போ ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல், கருவில் இருக்கிற குழந்தையோட பாதுகாப்பு கருதி ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ! நான் பெத்த மாமன் இப்படி நாதி அத்து கிடக்கிறாளே. ஐயோ! நம்ம மகளுக்கு இப்படி சாவரல நான் நினைச்சு கூட பார்க்கலையே. பிறந்த இடத்துலயே இப்படி பணமா கிடக்கிறாளே. ஐயோ! கேட்டாலும் சிரிச்ச முகமா பதில் சொல்லுவானே தங்கோ. ஐயோ! ஐயோ! ஒரு ட்ரெயின்ல என் பிள்ளைய காப்பாத்த ஒருத்த கூட இல்லாம போயிட்டா. இப்படி சாவறதுக்கா உன்னை இந்த கருவுல பத்தி பத்தி வளர்த்து. ஐயோ ஐயோ ஐயோ! ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல், கருவுல இருக்கிற குழந்தையோட பாதுகாப்பு கருதி ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ! கருவில் இருக்கிற குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கிற அந்த அரசாங்கம் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது? என்னுடைய அசிஸ்டன்ஸ்
ஸ்ரீராம் வாங்க. ஸ்ரீராம், ராமகிருஷ்ணன், பால் ஆண்டனி, தானு கண்ணன், யோகானந்தன், யோகானந்த். இவர்கிட்ட என்ன ப்ளஸ் அப்படின்னா லாஜிக் மீறவே மாட்டார். சார் இந்த எப்படி சார் அவன் வந்து ஃபோன் வந்து அவங்ககிட்ட மாட்டிச்சுன்னா எப்படி சார் அவன் வந்து சிம் கார்டு கட்டிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நேரம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி இப்படி லாஜிக்கில் நிறைஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த மாதிரி லாஜிக் பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லா டைரக்டருக்கும் வேணும். அப்புறம் இவரோட ப்ளஸ் என்ன அப்படின்னா எனக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிக் ஃபீலிங் வந்துடக்கூடாது, சிக் ஃபீல் வந்துடக்கூடாது இந்த பெக்கர்ஸ் பற்றின படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முகங்கள் எல்லாமே கலையாகவே நான் சூஸ் பண்ணியிருப்பேன். கருப்பாக தான் இருப்பாங்க, முடியெல்லாம் இருக்கும், அசிங்கமான ட்ரெஸ் தான் போட்டுப்பேன். ஆனால் முகம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் மூர்த்தி உங்களுக்கு நான். ஓகே, ஸோ இந்த கேரக்டர் இப்படி ஒரு ஆள் வேணும், என்னோட டேஸ்ட் தெரிஞ்சு கரெக்டாக அந்த ஃப்ரேம் வச்சோம்னா ஓகேடா சூப்பராக. கடைசியில் ஒரு இந்த படத்தில் கடைசி ஷாட்டில் வந்து ஒரு எனக்கு வந்து லாஸ்ட் ஃப்ரேமு ஒரு பெக்கர் வேணும், ஆனால் மக்கள் முகம் சொல்லிக்கூடாது. அது மாதிரி ஒரு பழமான ஒரு பழமாக இருக்கணும் அந்த தாத்தா, ஒரு கிழம் ஆனால் பழமாக இருக்கணும். அதை பார்த்துட்டே ச்சே என்ன அழகடா அந்த தாத்தா, அந்த கன்னத்தில் ஒரு குழிக்காகவே நம்ம ஒரு கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கரெக்டாக பிடிச்சிட்டு வந்தாருங்க லாஸ்ட் ஃப்ரேமுக்காக. கிரேட்.